வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன கேம் ஆட போகிறோம்னா GTA வைஸ் சிட்டியோட பார்ட் 1 கேம் ப்ளே தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் நேற்றுக்கே சொன்னேன் இந்த கேம் ப்ளே வந்துடும்னு. பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக உண்மையாலே போட்டேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சு பாருங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நாளாச்சு இந்த கேமை பார்த்து. இப்போது எனக்கு இந்த கேமை நான் சைல்ட்ஹுட்டில் விளையாடிருக்கேன். ஆண்ட்ராய்டில் இல்லை, பிசி இல்லை விளையாடிருக்கேன். அப்போலாம் இந்த கேம் அவ்வளோக்கு எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த கேம் டவுன்லோட் ஆனோடனே எனக்கு இந்த கேமை விளாடணும்னு தோன்றுறது. ஆக்சுவலாக அது ஃப்ரீயாக தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். நாட் ப்ளே ஸ்டோர், அதுக்கு வேறு ஆப் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சைல்ட்ஹுட்டில் பிடிக்காதுன்னு நான் சொல்ல, பிடிக்கும். சில மிஷின்ஸ்லாம் எனக்கு காண்டேற்றுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கேம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அப்படி பார்த்தா மிஷின்ஸில் எனக்கு இந்த கேம் பிடிக்காது. மற்றபடி ஃப்ரீயாக விளாடணுன்னா, அதாவது சும்மா இந்த மாதிரி மிஷினே முடிக்காமல் விளாடணுன்னா பேசிக்கலே எனக்கு அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம்னு நான் சொல்லலாம். சரி கைஸ், வாங்க நம்ம இந்த ஓஷன் வியூவுக்கு போகலாம். ஐயா எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து. ஓஷன் வியூ, சைல்ட்ஹுட் மெமரிஸ்ரா, சைல்ட்ஹுட் மெமரிஸ். அப்புறமா இந்த மாதிரி தான் லைட்டாக லேகும் ஆகும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் எதுக்கு சந்து வழியாக போகாமல் இப்படி போயிட்டுருக்கேன்னா, இந்த வீட்டெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இங்கே வாங்க ஓஷன் வியூ வந்து டெனேடா. ஓஷன் வியூக்குடா நம்ம என்ன பண்ணணும்டா, இப்போது சேவ் பண்ணணும்டா. பார்த்தீங்கன்னா இது சேவ் மிஷினு. சேவ் பண்ணுறதுக்கு அதை வந்து கண்டினியூ பண்ணுறது இந்த பிங்க் மார்க்கை. சரி வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணிங்க ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ எகேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பிங்க் மார்க்கருக்கு போ, அப்போ தான் அந்த கேமை கண்டினியூ பண்ண முடியும். தெரியும்டா, நான் ஓல்டு ஃப்ரெண்ட். இவன் தான் கைஸ் நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட். இப்போ வந்து சொல்லுவான், டாமி வந்துட்டியா, எங்கே வா, எங்கள் மேலே வா, நான் உனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லுவான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதாவது லியாஸ் அந்த ஹோட்டல்கிட்ட போகணும். அது வந்து திடீர்னு வெளியில் போயிடுச்சு. சாரி, அது வெளியில் திடீர்னு போயிடுச்சு. வந்துச்சு, நான் தான் கொடுத்துட்டேன் தெரியாமல். வெஸ்மியூ கேம்னு கொடுத்தா வந்து பாருங்க, இது நல்லாவே இல்லைல்ல. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும், மற்றபடிலாம் அது இந்த கேமு நான் ஹாப்பி மாடுன்னு ஒரு ஆப் இருக்குது கைஸ். அதெல்லாம் நான் மாடலில் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணேன். என்னடா டி ஓவர் லைட்டாக போலீஸ்காரை தட்டினதுக்கே இப்படி பிடிக்க வந்தேன். நான் என்ன பண்ணுறது. பட் நானும் ஒரு கேங்ஸ்டர் தான். இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாது நானும் ஒரு கேங்ஸ்டர் ஆவேன். அப்படி இந்த சைடு போகணுமா, இந்த சைடு போனால் நம்ம வீடு ஏதாவது ஹோட்டல் இருக்குது. இந்த கேமில் நிறைய லேக் வேறு இருக்குது. மற்றவங்களுக்கு அப்படி தெரியாது. நான் இப்போ தானே புதுசாக யூடியூபுக்கு வந்திருக்கேன். மட்டும் இல்லாமல் நிறைய லேக்லாம் இருக்குது இந்த கேமுக்கு. நில்லுங்க பாட்டிமா, நான் அவங்களெல்லாம் ஏற்றலாம் மாட்டேன். நான் ஒரு டீசெண்டான கேங்ஸ்டர். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ சொல்லுவான், இந்த மிஷின் நல்லா இருக்குன்னு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணை போய் நீ கிளப்லேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லுவான். அந்த மிஷின் நல்ல நமக்கு. டாமி விட்டா இந்த மாதிரி பைக்லேயே போவேன் கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வரதுக்கு. பரவாயில்ல. அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட் கைஸ், அப்புறமா இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் அந்த மாதிரி வேறு லெவல் ஃபன் பண்ணலாம் கைஸ். அதை வச்சு வேறு லெவலாக இருக்கும் அந்த சீட்ஸ் போடுற மாதிரி. டேய் ஏன்னா வம்பிழுக்கிறதுக்குன்னே வருவீங்களாடா டேய் கேங்ஸ்டர்ரா. என்ன கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்னால் இப்படி தான் ஓட்டணும், இப்படி தான் ஸ்டைலில் ஓட்டணும். பாருங்க தலைவன் டாமியை நீங்கள் பாருங்கள், ஒரு நைஸ் பைக்கு நான் தூக்கிட்டு போகிறேன். குளோனியஸோட பைக்கை நீ போய் எடுக்கிறான்னு சொல்ல போகிறான். வரேன் அவன் போயிட்டானா ஓடு. நீ வாங்க இந்த வாங்கு அட. ஃப்ளைங் பஞ்ச் கொடுத்துட்டாங்க, சும்மா தான் கொடுத்தேன். இப்போ பாருங்களேன், மவனே எங்கே பாருங்களேன்,
பாருங்க என்ன பண்ணுவேன்னு. இதுதான் என்னோடய ஃபன்னியான விஷயமே. கேஸ் போலீஸ்கார் பாருங்கள், போலீஸ்கார் யோய் ப்ளீஸ் வீடியோ. நான் தேவையில்லாமல் ஏறி அவனை ஏற்றிட்டேன் தெரியாம தேவையாமல் ஏற்றினான் அவனை. இப்போ பாருங்க அவன் இந்த எல்லையை தாண்டக்கூடாது. இதுவும் நான் பண்ணுவேன் சின்ன வயசில். இந்த முத்துப்பாண்ட கோட்டடி இது இந்த எல்லையை நீ தாண்ட விட்டுவேனா நான் சாவுட. கேங்ஸ்டர்ரா கேங்ஸ்டர். வழியில் போ பைக்கே. நான் என்ன பார்த்துலாம் பயப்படாத. நான் உன்னோட சொந்தக்காரன் வந்திருக்கேன் பாரு. இந்த மாதிரி தான் உனக்கு சொந்தக்காரன் இருப்பான். இப்போ பாருங்கள் நம்ம பார்த்திங்கன்னா க்ளப்புக்கு போகணும். க்ளப்பு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். நான் செத்துருவானு காரு ஏற்றிட்டோம்ல. காரு ஏற்ற சும்மா நோண்டிகிட்டு இருக்காங்க. அது நான் இப்படி தான் பண்ணுவேன். அதான் கொஞ்ச நேரத்தை பாருங்கன்னு அதுக்கு தான் சொன்னேன். அதான் ஏற்றினோம்ல. இதில் இந்த கேமில் தண்ணியில் விழக்கூடாது. சேண்ட் அண்ட்ரஸ்னாலும் பரவாயில்ல, நீச்சல் தெரியும் இவனுக்கு. என்னை காப்பாற்றுங்கள் வேஸ்டட் ஆஃப் த மூமெண்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடை எப்படி போகணுன்னா, ஆமாம் இப்படி தான் போகணும். இப்படி தான் போகணும். நேராக போய் லெஃப்ட் எடுக்கும். இங்கே ஒரு ஸ்டண்ட்டும் இருக்கும்ல. ஐயோ ஸ்டண்ட்டு பண்ணி அவுட் ஆகிட்டோம்ல. தெரியாதமே வீலிங்லாம் தூக்குது பைக்கு. ஆனால் மோசமான பைக்காக இருக்குது. இங்கே வரவங்க உங்களுக்கு ஒரு ஈஸ்டர் எக்கும் காமிக்கிறேன். அது வந்து இந்த மிஷின் முடித்ததுக்கப்புறம் ஈஸ்டர் எக் காமிக்கிறேன். நம்மலாம் குறுக்கோழி முருகேசன்னாச்சே. எப்படி நாங்கள்லாம் இப்படியே போக முடியல. விழுந்தது நல்லதாக போச்சு. குறுக்கோழியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே சைடாக திருப்பி கேட்க. ஆக்சுவலாக கைஸ் நான் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு கால் வந்ததுனால இது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஏன்னா அந்த கிளப்பில் போய் விடுங்க பார்ட்டி நடக்கும். அந்த டியாஸ் வந்து சொல்லுவான், நீ இந்த பொண்ணை போய் கப்ளில் விட்டுறா. நான் கார்லலாம் போவேன். ஏறுமா பொண்ணு காரில். நீ காரில் ஏறினேன்னா உனக்கு தலையில் விழுக்கிறியா போய் சாவி கடலில் விழு. இல்லை ஒரு நீ வந்து என் ஃபாதர் கிட்ட ஒர்க் பண்ணுவியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஆமாம் நான் ஒன்றை தடவை பார்த்துருக்கேன் நீ ஒர்க் பண்ணுறத. நீ வந்து ரொம்ப எங்கள் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காடே நீ கொஞ்சம். ஓகே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வேறு ரூட்டில் வந்திருக்கேன். நான் சரியான ரூட்டு தான். பட் இந்த ரூட்டுக்கு பக்கத்து சந்தில் தான் கிளப்பு. ஐயோ இந்த போலீஸ்காரங்களுக்கெலாம் இதே வேலை தாம்மா. நீ அப்படியெல்லாம் கண்டுக்காத. இந்த போலீஸ்காரங்களுக்கு இதுதான் வேலை. இந்தாங்கம்மா படப்பா இப்படி. நீ ரொம்ப ஹேண்ட்ஸா. மிஷின் பாஸ்ட் 100 rupees கைஸ். எல்லோரும் வாங்கி சாப்பிட பிளிங்க் ஆகிட்டு முடிஞ்சிச்சா. இப்போ நான் அகேன் இவனோட வீட்டுக்கு தான் போகணும். ஐயோ ஒரு வண்டியாவது கொளுத்துருந்தாங்க. கூல் பண்ணுங்க தண்ணியை. சரி டக்குன்னு போகணும். ஆனால் வீடியோவே கொஞ்சம் லெங்க்த்தாக போச்சுன்னே போன வீடியோ நான் எடுத்த வீடியோ. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகாமல் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். தள்ளுறாடே கேங்ஸ்டர். ஓகே கேங்ஸ்டருக்கு தர மாட்டேங்கிறான் அந்த பைக்கை. இல்லை கேங்ஸ்டர் ஓட்டுற பைக்கில் எது நீ கேங்ஸ்டராலே. நீ கேங்ஸ்டரா? அது என் பைக்கு பா பாருங்க. பிசிஜி என் பைக்கு. பழைய ஞாபகம் வருது. அப்படியே இங்கே நிறுத்தி வச்சுட்டு ஸ்லைலாக அப்படி போயிட்டு சொல்லுவானே என்னமோ சொல்லுவான். டாமி நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என் வேலையை முடிச்சிடுவேன்னு தெரியும். இப்போ நீ போய் மலிபு கிளப்பில் இருக்கிற ஒருத்தனை பாரு. அவன் பேர் கைன் பால்னு கொடுத்து. கேன் பால்றா அவன். கேன் பாலுன்னு கைன் பாலுன்னு சொல்லிட்டுறாங்க பாருங்க. சரியான ஸ்க்ரீன்ஷாட் இல்லை கைஸ். அதான் நான் சொல்கிறேன். வாண்டட் லெவல் சூப்பர் நைஸ். அப்புறமா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் பிக் ஃபேன் ஆஃப் ஓகே டேய் லேக் ஆகாதுடா. டாமி உனக்கு என்ன ஆச்சு? நீ ஒரு
கேங்ஸ்டர் எல்லா காரையும் இடிச்சு தான் போடுடி, ஒழுங்கு ஓட்டக்கூடாது அப்படிதான். அப்போ அதெல்லாம் ஏற்ற மாட்டோம், அதெல்லாம் பிசியில் தான் ஏற்றணும். ஏன்னா நம்மளுக்கு தான் லீமி அலோன் இருக்கும். இதில் தான் சீட்ஸ் இல்லையா, சீட்ஸ் இருந்தாவது போடலாம் ஆண்ட்ராய்டு. அப்படி ஸ்டைலாக இப்படி ஜம்ப் பண்ணியே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூலாக அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பான். இப்போ போய் இந்த செஃப்பை கொல்லணும்னு சொல்லுவான். அப்புறமா இந்த செஃப்பை கொன்னோடனே நம்ம பார்த்திங்கன்னா பார்ட் 1 கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே, அவன் அது லியா இவனோட அண்ணன் வேறு வந்து சொல்லுவான் அம்முனேஷனில் போய் கன்று வாங்கணும். அது வேறு சரியான காண்டாகும். ஓகே, ஓஷன் ட்ரைவில் தான் இருக்கான். ஓஷன் ட்ரைவ் இதுக்கு பக்கத்து தெருவாக்கும் ஓஷன் ட்ரைவ் இருக்கான் பாருங்க. ஒரே நிமிஷம் ஸ்டைலாக அப்படி பைக்கை பார்க் பண்ணிகிட்டே போகும். இவனை கொள்றதுல வேறு சரியான கடுப்பாகும். நீ எதுக்கு பண்ணிகிட்ருக்க? யூ பெட்டர் ஸ்டார்ட் ஆகி நீ பேசிகிட்டே இருப்பா. நீ கொல்லாமல் விட மாட்டேடா போட. கேங்ஸ்டார் மேலே கை. கேங்ஸ்டார்னா யாருன்னு தெரியும்? 2 அடி அடிச்சிட்டாங்க கேங்ஸ்டார்னு யார் தெரியுமாடா? கேங்ஸ்டார்னா யார் தெரியுமா? கேங்ஸ்டார் தான்டா கேங்ஸ்டார். கேங்ஸ்டார். ஓகே, இந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தம்பி இல்லையா சொல்லுவோம். அப்பா அண்ணா ஃபைட்ரா, மூச்சு வாங்குது எனக்கு விடுமா. அது அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்களா? எனக்கு போட்டுவிட்டு போயிட்டீங்களேண்ணா, இந்த ஷூட்லாம் எனக்கு பண்ண தெரியாதுண்ணா. அட போடா டே, வாங்கிட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இப்படியே போயிடுவேன். போட கண்ணை வச்சுட்டே போயிடுவேன். ஐயோ எங்கெல்லாமோ போயிட்டுருக்கேன், இங்கே தான் போகணும். ஏறு மூச்சு வாங்கிறது இருக்கட்டும்டா, ஏறுறா போலாமா? ஏறுறா. செஃப்லாளுக்கு நம்மளை துரத்துருவாங்க. ஓகே, இனி ஜாலியாக போகலாம். அப்படியே பிசிஜி வெடிச்சுடும்டா. ஆக்சுவலாக இவனுக்கு சரியான எனக்கு காண்டு என்னன்னா, இவனுக்கு இதே பைக்கில் தான் போகணும், இதே காரில் தான் போகணும். வேறு எந்த கார்னாலும் ஒத்துக்க மாட்டான். இவனோட சொந்த காரில் தான் அவன் போகணும், இவனோட சொந்த காரில் தான் நிற்கணும். அந்த மாதிரி இருக்கும், இருக்கக்கூடாது. கேங்ஸ்டார்னால் எல்லா காரையும் எடுக்கணும், எல்லாரையும் அடித்து துவைக்கணும். ஓகே, டே புதுசாக பண்ணியிருக்கேன், புது காரை உடச்சிட்டேன் டே. இந்த கேம்லாம் விட்டு எவ்வளோ நான் இந்த கேம் விட்டா 3 வருஷம் ஆச்சு. இந்த கேமு 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் ஆச்சு இந்த கேமை விளையாடி. ஆண்ட்ராய்ட்லேயும் ஒரு தடவை விளையாடிருக்கேன். ஆண்ட்ராய்டில் ஒரே ஒரு தடவை விளையாடிருக்கு, அதுவும் இதே மாதிரி தான். வேறு அறுப்பாங்க கைஸ். அறுக்காதீங்கடா டே, அறுக்காதீங்க. ஓகே, நீங்கள் இந்த கேம் எப்படி வேணாலும் விளையாடிக்கலாம், எப்படி வேணால் இந்த கன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும்டா நீ அப்படி இருக்கணும். இப்போ எகேன் ஹோட்டலுக்கு போட வேணுன்னு சொல்கிறாங்க. ஹோட்டல் எங்கே இருக்குது? ஓஷன் ட்ரைவ் தானே போகணும். நான் வேறு லியாஸோட அந்த எல்கிட்ட போயிட்டுருக்கேன். சரி, அந்த ஹோட்டல் போனோன்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். இந்த ஜஸ்ட்டு போலீஸ் அடிச்சிருப்பேன். ஓஷன் ட்ரைவ் தான்டா எங்கே இருக்குது? ஓஷன் ட்ரைவு எங்கே இருக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓஷன் ட்ரைவ் தான் இங்கே இருக்கே. சேவ் பண்ணணும், அதுவும் மைண்ட் மேட்டர். இங்கே இருக்குது அண்ணா அங்கே பாருங்கள், உங்கள் கார் டப்பா காராக வந்துட்டுருக்கு. நான் இதுவே கண்ணாடியே பிடிக்குது. நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன்ட்டாமே. ஆனால் போங்கண்ணா நன்றிண்ணா, நீங்கள் என்னை பாருங்கள், பார்க்காடி போங்க. பாருங்க என்ன அவன் போனால் 200 ருபீஸ் 300 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க சேவ் பண்ணிக்கலாம். த பிகினிங் இன்னும் இங்கேயே பண்ணிக்கலாம். 200 ருபீஸ் வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானே ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், பை ஃப்ரம் SRG கைஸ். பை கைஸ், பை. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பாருங்கள் கைஸ். பை கைஸ். நம்மளுக்கு வேறு ஃபோன் வருது, டியாஸ்னு யாரை கூப்பிட்றாங்க.